ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Optooz எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானுக்கு ஜூபிட்டர் நோட்புக் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அனகோண்டா இல்லாமல் வெறும் ஜூபிட்டர் நோட்புக்கை மட்டும் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் பைத்தான், அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா, பைத்தான் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு லொக்கேஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். டாட் இந்த இடத்த வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். பேக் ஸ்லாஷ் அகைன் வந்து 2 டாட் வச்சுக்கிறேன். பேக் ஸ்லாஷ் இப்போ வந்து லோக்கல் டிஸ்க் சி அந்த லொக்கேஷன் போயிடும். போயிட்ட பிறகு பைத்தான் டைப் பண்ணிவிட்டு நான் டேப் அடிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து ஆக்சுவலி பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரியா, அந்த லொக்கேஷன் போயாச்சு. அடுத்தது ஸ்கிரிப்ட் ஃபோல்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ஓகேவா, ஸோ இந்த லொக்கேஷனில் நான் வந்து பிப் இன்ஸ்டால் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிப் இன்ஸ்டால் நோட்புக் கொடுத்தேன்னா எனக்கு ஜூபிட்டர் நோட்புக் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஜூபிட்டர் நோட்புக் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம் வந்து இன்ஸ்டால் பண்ண ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ நான் வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் சியில் பைத்தான் லொக்கேஷனில் நான் வந்து ஸ்கிரிப்ட் லொக்கேஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர் அப்ளிகேஷன் இருக்கும், ஜூபிட்டர் நோட்புக். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஷார்ட்கட்டை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய டெஸ்க்டாப் மிஷினில் கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட்கட் மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸ் ஜென்ரல் சேஞ்ச் ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த சேஞ்ச் ஐக்கான் போயிட்டு நான் வந்து ப்ரௌஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஐகான்ஸ் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐக்கானை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜூபிட்டரோட ஐக்கான் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்கிரிப்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு கஸ்டம் லொக்கேஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் லொக்கேஷன் சென்ஸ் நம்ம வந்து லோக்கல் டிஸ்க்கு வந்து வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து எனக்கு இயில் தான் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டிஸ்க் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுறது எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ போயிட்டு ஓப்பன் கொடுக்கலாம். ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆகுது.
ஸோ அந்த ஸ்டார்ட் இன் நம்ம மாற்றணும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அடிக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீநேம் சாரி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே வந்து டபுள் கோட்ஸில் லோக்கல் டெஸ்க்கு ப்ளஸ் வந்து இப்போதைக்கு நம்ம இல்லைன்னா ஸ்கிரிப்ட்ஸ்லேயே வந்து கொடுப்போம். ஓகேவா? அப்ளை கொடுத்துடலாமா? ஓகே கொடுத்துடலாமா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் நான் ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம அதில் எஸ் ஜூபிட்டர் நோட்புக் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த லொக்கேஷனை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் எப்படி மாற்றலாம்? ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் வந்து கொடுத்து காட்டுறேன். ஜூபிட்டர் நோட்புக் நமக்கு ஃபைனலாக ஒர்க் ஆகுது. இதையும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கில் தான் வந்து அதிகமான ப்ராக்டிசஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லோக்கல் டிஸ்க ஈல வந்து ப்ராஜெக்ட்ஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே தானே? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தேங்க்யூ.